வணக்கம், என் பேர் சங்கரன். என்னோட பொழுதுபோக்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுற தளம் இது. ரீசெண்டாக மலேசியா, சிங்கப்பூர் ஒரு 1 வீக் போயிருந்தோம். அதில் டே 1ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங்லாம் கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டோம். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் கோலாலம்பூர் சென்ட்ரல் பிளேஸில் இருந்துச்சு. ஆனால் ஏர்போர்ட் சிட்டியில் அவுட் சைடில் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கிறதுனால எனக்கு மெட்ரோ எடுக்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ஒரு கேபை பிடிச்சி கோலாலம்பூர் சென்ட்ரல் பிளேஸ்க்கு வந்து இறங்கிட்டோம். கேப் இறக்கி விட்ட இடத்தோட பேர் லிட்டில் இந்தியா. அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. ஏன்னா டேயோட எண்டில் அங்கே போகலான்னு வச்சுருந்தேன். பை லக் அதுவே ஃபஸ்ட்டு பிளேஸாக அமைஞ்சிருச்சு. அங்கே ஃபுல்லாகவே மலேசியா வாழ் தமிழர்கள் தான் இருந்தாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த தெரு. அங்கே எல்லாமே தமிழ் கடையாக தான் இருந்துச்சு. தமிழ் உணவுகள், தமிழ் பாரம்பரிய விஷயங்கள் விற்கிறதும் அதை பற்றி பேசுகிறதும் அப்படி தான் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. தமிழர்களை தவிர்த்து கொஞ்சம் பஞ்சாபி மக்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த நேரம் கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் டைம்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பொலிவு அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. நகைக்கடைகள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. விலை ஏறக்குறைய இந்தியாவில் விற்கிற அளவுக்கு தான் இருந்தது. இந்தியாவில் ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ்ன்னு இருக்கும். அங்கே அந்த மாதிரி டேக்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே செய்கூலி வாங்குகிறாங்க. இப்போ இந்தியாவில் நிறைய இடத்துல செய்கூலி வாங்குறது இல்லை. ஆனால் அங்கே விற்கிற தங்கம் கொஞ்சம் தரமாக இருக்கும்னு ஒரு பேச்சு இருக்குது. அதனால் ஒரு கடைக்குள்ள போய் கொஞ்சம் நகை வாங்கணும். மலேசியாவில் கரன்சியை ரிங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மக்கள் பரவலாக அதை வெள்ளின்னு சொல்கிறாங்க. 1 வெள்ளி 2 வெள்ளி அப்படின்னு. ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு சராசரியாக ஒரு 500 வெள்ளி இல்லை ரிங்கட் உணவுக்காகவும் போக்குவரத்துக்காகவும் ஒரு நாளைக்கு தேவைப்படும். நம்ம இந்தியா மாதிரியே அங்கேயும் ஃபுல்லாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இருக்கும். ஏடிஎம்ஸ் நிறையா இருக்கும். அதனால் நம்ம கரன்சி நிறையா ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன கடைகள் அப்புறம் சில டாக்ஸியில் அந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியாத இடத்துக்காக மட்டும் கொஞ்சம் கரன்சி எடுத்துகிட்டு போனால் போதும். ஒரு வார ட்ரிப்புக்கு ஒரு 1000 ரிங்கெட் கையில் வச்சுருந்தாலே போதுமானதாக இருக்கும். நாங்கள் லிட்டில் இந்தியாவில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லா கடையும் நல்லா பார்த்துட்டு அங்கேயே ஒரு தமிழ் கடையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டோம். எங்களோட ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கு ஒரு சில மணி நேரம் இருந்துச்சு. அது வரைக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்தால் அங்கே ஸ்டே பண்ணலான்னு நினச்சி ஒரு 2 ஹோட்டல் விசாரித்தேன். அது கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால எல்லா ஹோட்டலுமே ஃபுல் புக் ஆகிருந்தது. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு மால் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பெரிய மாலுக்கு போய் லாக்கர் ஃபெசிலிட்டிஸை பார்க்க போனோம். அந்த மாலோட பேர் தான் NU சென்ட்ரல் மால். அது கோலாலம்பூர்லேயே இருக்க பெரிய மால். கிறிஸ்மஸ் டைம்ங்கிறனால பயங்கரமான டெக்கரேஷன்ஸ், எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே நல்ல ஆஃபர். எங்கே பார்த்தாலும் டூரிஸ்ட் க்ரௌடு அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு கடை விடாமல் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேரம் போனதே எங்களுக்கு தெரியலை. அங்கே இருக்க காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு அங்கே அப்படியே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அது சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். நிறைய சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாங்களும் ஒரு சில ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாலில் ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ கூட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோவில் அவ்வளோ தெரியாது. அது நிஜமாகவே ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுதான் நான் சொன்ன சூப்பர் மார்க்கெட். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இப்படி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சைனீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எங்களுக்கு ஹோட்டல் செக்இன் பண்ணுற டைமும் வந்துருச்சு. அதனால கேபை பிடிச்சி ஹோட்டலுக்கு போயிட்டோம். மலேசியாவில் ஹோட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டின்னருக்கு பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ஷாப் இருந்துச்சு. மலேசியாவில் ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா நசி கண்டார்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் சாதமும்
அப்புறம் ஏதோ ஒரு குழம்பு வகைந்தான். நான் மலேசியாவில் இருந்த வரைக்கும் மதியத்துக்கும் ராத்திரிக்கும் பொதுவாக அந்த நசிகண்டார் தான் சாப்பிட்டேன். ஒரு நேரம் சிக்கன் சாப்பிடுவேன், இன்னொரு நேரம் மட்டன் சாப்பிடுவேன், ஒரு நேரம் ஃபிஷ் சாப்பிடுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தமிழ் மக்கள் நிறையா இருக்கிறனால மொழி பிரச்சனையும் எனக்கு எங்கேயுமே இல்லை. தமிழ் தவிர்த்து பார்த்தா மலாய் பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லாவே புரியுது. டே 1 நடந்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ டே 2வையும் பாருங்கள்.